அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியின் ஆலயம் ஆகிடுவோம். அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியின் ஆலயம் ஆகிடுவோம். ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய், ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய் அருளினில் அனைவோம் அர்ப்பணம் செய்வோம். அறங்கள் செழிக்கும் உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். அறங்கள் செழிக்கும் உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். எழுக எழுக இறை குலமே, விரைக விரைக இறை பதமே. எழுக எழுக இறை குலமே, விரைக விரைக இறை பதமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான இறை மக்களே, இன்று உலக பெண்கள் தினமாக, உலக பெண் குழந்தைகள் தினமாக வாழ்த்துக்களை மரியாயின் சேனையினர் சார்பாக கூறிக்கொள்கிறேன். திருப்பாடல் 128 இறைவன் இவ்வாறாக கூறுகிறார்: உம் இல்லத்தில் உம் துணவியர் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பர். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் என பெண்மையை பற்றி அழகாக ஆண்டவர் வர்ணிக்கிறார். பெண் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கையை முன்னேற்றும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சமூகத்தில் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிமொழியாக ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறையும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கூற்றிற்கேற்ப பெண்மையை காப்போம், மண்ணில் மனிதநேயம் மலரச் செய்வோம். நம் ஆண்டவரின் தாய் இந்நாளிலே பிறந்தார். விண்ணகத்தில் சந்தோஷமும் மண்ணகத்தில் நம்பிக்கையும் நரகத்திற்கு பயங்கரமும் உண்டானது. பெண்ணாக பிறந்து பேறு பெற்ற பெண்ணாக தாழ்ச்சியின் சிகரமாக நிற்பவர் நம் அன்னை மரியா. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையுமாகும். அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியாகும். கடவுள் மீது பற்றுறுதி கொண்டால் எத்துணை வலிமை படைத்த உலக ஆற்றலையும் வென்றுவிடலாம் என்று யூதித்து என்ற பெண் சாதித்தாள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட எஸ்தருக்கு வெற்றி கிடைத்தது போலவும் சூசன்னா என்ற பெண்ணை இச்சையோடு பார்த்த முதியோர்களிடம் இருந்து சூசன்னாவை காப்பாற்றியது இறை அச்சமே. ஆண்டவருக்கு அஞ்சுவதை விட மேலானது எதுவும் இல்லை என்றும் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட இனிமையானது எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து வாழ வரம் வேண்டி இந்த தெய்வீக பலியில் உள்ள இறை அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்திட பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு
நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் விரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தருளினீரே.
அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்கள் ஆகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஏந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது எஸ்தர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் அரசியான எஸ்தர் தக்க நேரத்தில் அரசனிடம் தன் விருப்பத்தை எடுத்துச் சொல்லி யூதகுலத்தை பகைவரிடமிருந்து எவ்விதம் பாதுகாத்தார் என்பதை விளக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எஸ்தர் எழுதிய நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். எஸ்தர் எழுதிய நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். 3ஆம் நாள் எஸ்தர் தம் மன்றாட்டை முடித்து கொண்டு வழிபாட்டுக்குரிய உடைகளை களைந்துவிட்டு பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறப்பாக ஒப்பனை செய்து கொண்ட பின் அனைத்தையும் காண்பவரும் மீட்பவருமான கடவுளிடம் மன்றாடினார். பின்பு 2 பணிப்பெண்களை அழைத்து ஒருத்தி மீது மெல்ல சாய்ந்து கொள்ள மற்றவள் தம் உடையின் பின்பகுதியை தாங்கி வர செய்தார். அழகின் நிறைவோடு விளங்கிய அவரது முகத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பொலிந்தன. அவருடைய உள்ளமோ அச்சத்தால் கலங்கி இருந்தது. எல்லா வாயில்களையும் கடந்து எஸ்தர் மன்னர் முன் வந்து நின்றார். பொன்னாலும் விலையுயர்ந்த மணிகாலும் அந்நில் செய்யப்பட்ட மன்னனுக்குரிய ஆடம்பர உடைகளை அணிந்திருந்தவராக மன்னர் தம் அரியணை மீது வீற்றிருந்தார். அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்தது. மாட்சியில் துளங்கிய தம் முகத்தை நிமிர்த்தி அவர் கடும் சீற்றத்துடன் எஸ்தரை நோக்கினார். முகம் வெளுத்து மயக்கமுற்ற எஸ்தர் தடுமாறி விழுந்தபோது தம்முன் சென்ற பணிப்பெண்ணை பற்றி கொண்டார். ஆனால் கடவுள் மன்னரின் மனதை மாற்றி கனிவு கொள்ள செய்தார். மன்னர் கலக்கத்துடன் தம் அரியணை நின்று விரைந்து வந்து எஸ்தரின் மயக்கம் தெளியும் வரை தம் கைகளில் அவரை தாங்கி கொண்டார். சொற்களால் அவரை தேற்றிய பின் எஸ்தர் என்ன நேர்ந்தது? நான் உன் அன்புக்குரியவன், ஆகவே அஞ்சாதே, நீ இறக்க மாட்டாய், ஏனெனில் நம் ஆணை நம்முடைய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது, அருகில் வா என்றார். பின்பு அவர் தம் பொற்சங்கோலை உயர்த்தி அதை கொண்டு எஸ்தரின் கழுத்தை தொட்ட பின் அவரை தழுவிக்கொண்டு இப்பொழுது சொல் என்றார். எஸ்தர் மறுமொழியாக, என் தலைவரே, கடவுளின் தூதரை போல் தாங்கள் காணப்பட்டீர்கள். தங்களின் மாட்சியை கண்டு என் உள்ளம் அஞ்சி கலங்கியது. என் தலைவரே, தாங்கள் வியப்புக்குரியவர், தங்கள் முகம் அருள் நிறைந்து விளங்குகிறது என்றார். எஸ்தர் பேசிக்கொண்டிருக்கும் போதே மயங்கி கீழே விழுந்தார். இதனால் மன்னர் கலக்கமுற்றார். எஸ்தருடைய பணியாட்கள் அனைவரும் அரசை தேற்றினார்கள். அப்பொழுது மன்னர், எஸ்தர், உனக்கு என்ன வேண்டும்? உன் விருப்பம் யாது? என் பேரரசில் பாதியை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு எஸ்தர், இன்று எனக்கு ஒரு பொன்னாள். மன்னரும் விருப்பமானால் இன்று நான் கொடுக்கவிருக்கும் விருந்தில் மன்னரும் ஆமோனும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று கூறினார். அப்பொழுது மன்னர், எஸ்தரின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், எனவே ஆமானை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். எஸ்தர் அழைத்தவாறே விருந்தில் இருவரும் கலந்து கொண்டனர். திராட்சை மதுவை அருந்திய வண்ணம் மன்னர் அரசியை நோக்கி, எஸ்தர், உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்பதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு எஸ்தர், என் வேண்டுகோளும் விருப்பமும் இதுதான். மன்னரின் பரிவு எனக்கு கிட்டுமாயின் நான் நாளை கொடுக்கவிருக்கும் விருந்திலும் மன்னரும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். இதே போன்றே நாளையும் செய்வேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், அவர் இன்னப்படும் துன்பங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், அவர் இன்னப்படும் துன்பங்களை தேற்றினார். செல்வரை வருங்கையராய் அனுப்பினார், செல்வரை வருங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. இன்றைய இரண்டாம் வாசகமானது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் திருத்தூதர் பவுல் இம்மடலின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள இறைவசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 23 வரை. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்ற ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறை வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தாய்க்கு பிறந்த நாள் என்றால் பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டாயமாக கொண்டாட்டமா இருக்கணுமா, திண்டாட்டமா இருக்கணுமா? கொண்டாட்டமா இருக்கணுமா, திண்டாட்டமா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவானது இருக்கின்றது. எத்தனையோ மக்கள் இந்த அன்னை மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வேளாங்கண்ணி என்றும் பூண்டி என்றும் இன்னும் எத்தனையோ அன்னையினுடைய திருத்தலங்களை நாடி செல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், இந்த தாய் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளை இந்த தாயிடம் ஒப்படைக்கின்ற பொழுது நமக்காக பரிந்து பேசி நிறைவாக அந்த தேவைகளை நமக்கு பெற்று தருவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் எத்தனையோ மக்கள் அன்னையினுடைய திருத்தலங்களை நாடி செல்கின்றார்கள். இத்தகைய மேன்மை பொருந்தி ஒரு தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னையினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது கட்டாயமாக அது இரட்டிப்பான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, தாயெல்லாம் போற்றக்கூடிய ஒரு தாயினுடைய பிறந்த நாள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த தாயானவள் எல்லா தருணத்திலும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு உங்க அம்மாவோட பிறந்த நாள் தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இதுல இருக்கிறதுல 23 நபர்களுக்கு மட்டும்தான் அவர்களினுடைய தாயினுடைய பிறந்த நாள் தெரிகின்றது என்றால், மேபி சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுதுன்னா இப்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அதனால தெரியுது. பெரிய பின்னால் அப்படி போக போக ஏன் தெரியவில்லை என்றால் அவர்களை மறந்து விட்டோம். அவர்களினுடைய பிறந்த நாளை
மறப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால் அவர்களையே நாம் மறந்துவிட்டோம் என்பதுதான் அது நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல மாற்றி கூறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தொடக்க காலத்திலே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது இதே பெற்றோர்கள் நமக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க? நல்ல அழகா கேக் வாங்கி கொடுத்திருப்பாங்க. உங்க காலத்துல கேக் இருந்திருக்காது, அட்லீஸ்ட் பண்ணாது வாங்கி வெட்டியிருப்பாங்க. இல்லைன்னா அன்னைக்கு ஒரு பாயாசமாவது கட்டாயமாக பெரியவங்களுடைய தாய்மார்கள் வச்சு கொடுத்திருப்பாங்க. அப்படித்தானே வச்சு கொடுத்திருக்காங்களா இல்லையா? வச்சு கொடுத்துருக்காங்க தானே, பாயசமாவது வச்சு கொடுத்துருக்காங்க தானே. இன்னைக்கு அந்த தாயினுடைய பிறந்த நாளே தெரியல, என்னைக்கு என்னத்தை பாயசம் வச்சு எப்படி அந்த தாய்க்கு கொடுப்பது என்று ஒரு குழப்பத்திலே தான் இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய நாம் அன்னை மரியாளினுடைய அந்த பிறப்பு விழாவை எப்படி கொண்டாடுவது? பாயசம் வச்சு கொண்டாடுவதா, லட்டு வாங்கி கொடுத்து கொண்டாடுவதா, அல்லது ஸ்வீட் வாங்கி கொடுத்து கொண்டாடுவதா, அல்லது இன்னும் பிரம்மாண்டமாக எதையாவது ஒன்றை வாங்கி கொடுத்து கொண்டாடுவதா என்றெல்லாம் டிஸ்கஷன் பண்ணக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய அம்மாவினுடைய பிறந்த நாளுக்கு என்னத்தை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதை முதலிலே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த அன்னையினுடைய பிறந்த நாள் எப்படி முதலிலே உதித்தது என்று பார்க்கின்ற பொழுது, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துறவியானவர் ஒரு அரிய ஒரு இசையை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு இசையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். இந்த இசையானது அவருடைய உள்ளத்தை அதிகமாக வருடி கொடுக்கக்கூடிய விதத்திலே, அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த துறவிக்கு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்த இந்த இசையானது எங்கிருந்து வருகின்றது, யார் இதனை மீட்டுகின்றார்கள், எதற்காக மீட்டப்படுகின்றது என்ற குழப்பத்திலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறவியானவர் மூழ்கி இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அந்த துறவியானவர் ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்திற்கு சென்று இறைவனிடம் மன்றாடுவது ஒன்றே ஒன்றுதான். இறைவா, இந்த இசையானது எங்கிருந்து வருகின்றது, எதற்காக மீட்டப்படுகின்றது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று வேண்டுவாராம். இவ்வாறு ஒவ்வொரு வருடம் வேண்டிக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு வருடத்திலே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இதே போல அந்த இசையானது கேட்கின்றது. அத்தருணத்திலே ஆலயத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வானமானது திறக்கப்பட்டு அவருக்கு அந்த இசையை மீட்டுவது யார் என்பது காட்டப்படுகின்றது. அது வானதூதர்கள் அந்த இசையை மீட்டுகின்றார்கள். ஏனென்ற அந்த காரணம் அவருக்கு கூறப்படுகின்றது. அது அன்னை மரியாளினுடைய பிறந்த நாளுக்காக வானதூதர்கள் இசையாக மீட்டிய அந்த இசைதான், அவரை புகழ்ந்து பாடிய அந்த இசைதான் இவருடைய காதுகளிலே ஒவ்வொரு செப்டம்பர் 8ஆம் தேதியும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றதாகவே அந்த தருணத்திலே திருத்தந்தையாக இருந்த 14ஆம் ஆசீர்வாதப்பரிடம் சென்று இந்த துறவி கூறிய பொழுது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு 14ஆம் ஆசீர்வாத பெறும் அன்னை மரியாளினுடைய பிறந்த நாளை திருச்சபையில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதன் பின்புதான் இந்த அன்னையினுடைய பிறந்த நாள் விழாவானது திருச்சபையிலே கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இதை அடிப்படையாக வைத்து புனித ஆண்ட்ரூ அழகாக சொல்லுவார், இந்த அன்னையினுடைய பிறந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக விமரிசையாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த அன்னைதான் இறைமகன் இயேசுவிற்கு இந்த உலகத்திலேயே முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய அந்த அன்னையினுடைய ஆலயமாக, இறைவனுடைய ஆலயமாக கருதப்படக்கூடிய இந்த அன்னையினுடைய பிறப்பு விழாதான் ஆலயத்தின், உலகத்திலே உள்ள முதல் ஆலயத்தின் அர்ச்சிப்பு விழா. ஆகவே எந்த அளவிற்கு ஒரு ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவை மகிழ்ச்சியோடும் ஆடம்பரத்தோடும் கொண்டாடுவோமோ, அதே போல இந்த அன்னையினுடைய பிறந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் கூட மகிழ்ச்சியோடும்
ஆடம்பரத்தோடும் கட்டாயமாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இதுவர்தான் முதல் இறைவனுடைய ஆலயமாக இருக்கின்றார் என்று புனித ஆண்ட்ரூ சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்றால் எப்பொழுதுமே தூய்மை நிறைந்ததாக இருக்கின்றது. ஆகவே தான் புனித லிகோரி அழகாக சொல்லுவார், இறைவன் படைத்த படைப்பிலே இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களிலே தூயதும் மேன்மை பொருந்தியதுமாக இருக்கக்கூடிய ஒரே ஆன்மா அன்னை மரியாளினுடைய ஆன்மாவாக இருக்கின்றது என்று சொல்லுவார். ஆக மொத்தத்திலே இத்தகைய மேன்மை பொருந்திய தூய ஆன்மாவை கொண்ட அந்த அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கூட அவரை போல தூய மனம் படைத்தவர்களாக ஒருவரை ஒருவர் ஏற்று வாழக்கூடிய அந்த மனநிலையை நிறைவாக கொண்டவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக மொத்தத்திலே ஒரு தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கூட அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய பரிந்துரைக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இந்த நாளிலே அத்தனை பெண்களையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, பெண் குழந்தைகள் தினம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்திலே பெண்கள் பிறக்கின்ற பொழுதே அதை கேவலமாக கூட எண்ணக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம். இவர்களுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு பிள்ளையை கட்டி கொடுப்பதற்குள்ளே பெற்றோர்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடுகின்றது. மற்ற இடங்களிலே பரவாயில்லை, குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே பார்க்கின்ற பொழுது எவ்வளோ 100 பவுன் கொடுக்கணும், அதே போல கையில 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும், இதுல சீர்வரிசை செய்ய வேண்டும். ஆக மொத்தத்திலே பெற்றோர்களினுடைய உழைப்பு, அவர்கள் சேமித்து வைத்தது எல்லோருமே இந்த பெண் குழந்தைகளினுடைய திருமணத்திலே உள்ளத்தை வடிகட்டி முடிச்சிட்டு போயிறது கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆகவே பெண் குழந்தைகள் பிறப்பது ஐயோ பெண் குழந்தையா என்று ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய இந்த இடத்திலே நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த சூழலிலே ஒன்றை மட்டும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு பெற்றோர்களே, உண்மையிலே இனி வரக்கூடிய காலங்களிலே ஆண் பிள்ளைகள் கட்டாயமாக பெற்றோர்களை பார்க்க மாட்டார்கள். பெண் பிள்ளைகள் தான் கட்டாயமாக பெற்றோர்களை கடைசி வரையில் வைத்து பாதுகாப்பார்கள். வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டாது உங்களை கவனித்துக் கொள்வார்கள். ஆகவே பெண் குழந்தைகளை பிறந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். ஐயோ 1-2 பேர் ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. உங்களை உங்க பிள்ளைகள் கட்டாயமாக பார்த்து கொள்வார்கள். ஆனாலும் பெண் குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் என்ன பண்ண நினைக்கி அக்களித்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். இதிலும் ஒரு சில பெண் குழந்தைகள் கொஞ்சம் கருப்பா இருந்துச்சுன்னா ஐயோ எப்படி நான் இனிமே இதை கரையாத்த போறேன் அப்படின்ட்டு ஒரு சிலரினுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்கள் இருக்கின்றது. ஒரு சில குடும்பங்களிலே கருப்பு பிள்ளைங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சமூகத்திலே இது இருக்கின்றது என்றால் அனைவரையும், அனைத்து குழந்தைகளையும், அது ஆண் குழந்தை என்றாலும் பெண் குழந்தை என்றாலும் ஒரு சேர அன்பு செய்து அவர்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடையாக நினைத்து அவர்களை பேணி பாதுகாத்து வளர்த்தெடுக்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்களால் நீங்களும் பேணி காத்து வளர்த்தெடுக்கப்படுவீர்கள் உங்களுடைய முதிர்ந்த வயதிலே என்பதிலே எவ்வித மாற்று கருத்துமில்லை. ஆகவே நம்முடைய பிள்ளைகளிடம் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் முழுவதுமாக அவர்களை வளர்த்தெடுப்பது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையும் நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றதாகவே இந்த அன்னையினுடைய விழாவிலே முழுவதுமாக நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அன்னையினுடைய பரிந்துரையில் நிறைவாக ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய பரிந்துரை வழியாக நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் இறை ஆசிரை நிரம்ப பெறட்டும். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரை நோக்கி ஏறெடுக்கின்ற பொழுது அதை நிறைவாக நமக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டவர்களாக நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரை நோக்கி ஏறெடுப்போம். ஜெபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்களை வழி நடத்தி செல்கின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், குறிப்பாக எங்கள் பங்கை சிறப்பாக வழிநடத்தும் பங்கு தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவருக்கும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலன்களை கொடுத்து நல்ல ஆயனாக வழிநடத்தக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. அன்பின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடவும், வட இந்திய பகுதிகளில் நற்செய்தி பணி செய்வோருக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை சகிக்க மன உறுதியுடன் இருக்கவும், இறுதி வரை கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இரக்கமே உருவான இறைவா, குழந்தைகள் குடும்பத்தின் வரப்பிரசாதம் என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இறைவனுக்கு உகந்த வழிகளில் அவர்களை பேணி பாதுகாத்து வளர்க்க தேவையான தெய்வீக ஞானத்தையும் நல்மன பக்குவத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றுரைத்த தந்தையே, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குழந்தை திருமணம், பாலியல் வன்கொடுமைகள், குழந்தை கடத்தல் இன்னும் இது போன்ற பல இன்னல்களில் துன்புறும் சிறு குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து உமக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதலான பிள்ளைகளாக வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பவரே எம் இறைவா, கொரோனா என்னும் கொடிய தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயிலிருந்து விடுபடவும் இதற்காக பாடுபடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், தன்னார்வலர்கள், காவல்துறையினர், அரசு பொறுப்பில் பணியாற்றும் தலைவர்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து காத்தருளும். மேலும் அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருமே முழு இதயத்தோடு எங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருள் வரத்தை நிறைவாக அவர்களுக்கு கொடுத்து காத்து வழி நடத்தியருள சிறப்பாக ஜெபிக்கின்றோம். என்ப ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள பெண் குழந்தைகள் அத்தனை பேரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அருள் வரங்களாலும் கொடைகளாலும் முழுவதுமாக அவர்களை நிரப்பி காத்து வழி நடத்தியருளும். அன்பு ஆண்டவரே, எத்தனையோ தருணங்களிலே எத்தனையோ நபர்கள் பெண் குழந்தைகளை ஒதுக்கி இருக்கின்றார்கள், அவர்களை தள்ளி இருக்கின்றார்கள். அந்த தருணத்தை எல்லாம் நினைத்து பார்த்து அன்பு ஆண்டவரே, அவர்களை மன்னித்தருள சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து பெண் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை அனைத்து உள்ளங்களிலும் தெளித்திட வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, இதோ இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே நோயினால் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை நிறைவாக கொடுத்தருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் இருக்கின்றீர் என்ற உணர்வோடு தங்களுடைய உடல் உள்ள ஆன்ம நோய்களை முழுவதுமாக ஏற்று அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த மனநிலையை நிறைவாக அவர்களுக்கு கொடுத்தருளும். அந்த மன வலிமையை பெற்று அவர்கள் மீண்டு வர செய்தருள வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, இதோ இந்த தருணத்திலே இந்த கொரோனா தொற்று காலத்திலே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பை நிறைவாக கொடுத்தருளும். உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை, எதற்கும் அச்சப்பட தேவையில்லை என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். இறைவா, முழுவதுமாக எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பாதுகாப்பின் வளையத்தினுள்ளே எங்களை வைத்து காத்தருள சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்னை மரியாளினுடைய பரிந்துரையிலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். முழுவதுமாக அன்னையினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை கொடுத்தருளும். இறைவா, எத்தனையோ மனிதர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீர்தாமே அந்த குடும்பங்களுக்கு நிறை மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்திலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிறைவாக கொடுத்து காத்தருள வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பங்கு சமூகத்திலிருந்து வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இறைவா, தங்களுடைய குடும்பங்களினுடைய முன்னேற்றத்திற்காக வேலைக்காக வெளியிடங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு உம்முடைய துணையை நிறைவாக கொடுத்தருளும். அவர்களோடு நீர் இருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தி காத்தருள வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை கொடுத்து அவர்கள் செய்கின்ற தொழிலிலே நிறை பாதுகாப்பை நீர்தாமே கொடுத்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தொடர்கின்ற இந்த காலத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தியருளும். ஆமீன். எம்மை தந்தோம் ஏற்றருள் தருவாயே, உனதாய் மாற்றங்கள் புரிவாயே.
இயற்கை நீ செய்தார், அதை எம்மிடம் ஒப்படைத்தார். நீரை சிந்தச் சொன்னார், அதில் உயர்வு காணச் சொன்னார். நீலத்தின் விளைவிங்கே, எமது உழைப்பின் பயனிங்கே. நிலவும் வாழ்விங்கே, அதிலே குறைவும் நிறைவும் இங்கே. எம் இறைவா எம்மை தந்தோம், ஏற்றருள் தருவாயே. உனதாய் மாற்றங்கள் புரிவாயே. எல்லாம் கொண்டு வந்தோம், எம் இறைவா எம்மை தந்தோம், ஏற்றருள் தருவாயே. உனதாய் மாற்றங்கள் புரிவாயே. எல்லாம் கொண்டு வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்டு உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வெள்ளையல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டுதான் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து
அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான் பழிகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆக்குவே. உம்முடைய தாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மேற்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் லாயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், குருக்கள், கன்னியர், துறவியரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களிலும் மரித்த அத்தனை ஆன்மாக்களையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான்லியனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மிக்கேல் அதிதூதர், இம்மண்ணின் மறைசாட்சியாகிய புனித தேவசகாயம் பிள்ளை, புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நில வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேலிரக்கம் வைத்தருளும், எம்மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேலிரக்கம் வைத்தருளும், எம்மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் நிறைந்த இந்த அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்மையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணுவே. உன்னை தேடி உன்னை நாடி சிறை வாழுவேன், உன்னில் உறவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகள் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகள் உறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் நகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறைவா என் இறைவா, என் இதம் மாறுமே. இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் உடலே என்னை மீட்டிடும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை காத்திடும். திருவிழா தீர்த்தமே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். தீமை செய்வோர் மத்தியில் என்னை காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். விண்ணகத்தில் என்றுமே உம்மை வாழ்த்தவே, மருகவன்றன் போடு என்னை தோண்டிடும். இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை அக்களிப்பதாக.
அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. அன்னையின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு இறைவற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வி மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறி அன்னை மரியாளின் பரிந்துரையில் வளர சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாடி சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கு தந்தை நல்ல உடலுள்ள நலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.